நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 5G தமிழ் மொழி டிஜிட்டல் சேனல் முதலில் இந்த சேனலுக்கு நேயர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கக்கூடிய நிர்வாகத்தினர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் பார்க்க போகிறது சனிப்பெயர்ச்சி என்பது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேஷத்திலிருந்து மீன வரை உள்ள ராசிகளில் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். இதுவரை 11ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு வருகிறார். 7.5 சனிக்குள்ளாக நீங்கள் வருகிறீர்கள். சனி என்றாலே மந்தன் என்றாலே நம்மளை ஒரு சோஃபாவில் உட்கார வைப்பார், இல்லை இன்னொரு சோஃபாவில் படுக்க வைப்பார், ஏந்துக்கவே விட மாட்டார். நைட்டெல்லாம் ஏதாவது ஃபோனை போட்டு நோண்டிக்கினே இருப்போம். இல்லைனா பாட்டு கேட்குறது, அதை கேட்குறது, ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுகிறதுன்னு, இல்லைனா நண்பர்களோட போயிட்டு சிற்றின்பம் பேரின்பம் எல்லாத்தையும் பார்த்துன்னு உட்காந்துருப்போம். அதெல்லாம் 7.5 சனியில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடற்பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். மந்திராலயத்துக்கு சென்று விட்டு வருவது மிக மிக முக்கியம். மாதத்தில் ஒரு வேலைக்கிழமை முருகன் கோயிலில் உட்கார்றது ரொம்ப நல்லது. சுப்பிரமணிய புஜங்கத்தை கேட்க கேட்க மனதில் இருக்கக்கூடிய பயங்கள் போயிடும், சந்தோஷம் ஏற்படும். அடிவயிறு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் தான் மேஷத்திற்கு. குறிப்பாக கட் கிளீன்சிங் இருக்கும். வயிறு கழிவுகளை அப்புறப்படுத்துவது, அந்த சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மேஷத்திற்கு அற்புதமான காலகட்டம் ஏற்படும். ஆயில் புல்லிங் செய்யக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு மனக்குறைகள் தீரும். தொழிலில் கண்டிப்பாக அற்புதமான அமைப்பு ஏற்படும். சுபவிரயம் ஏற்படும். 7.5 சனி யாராவது உங்களை நெகட்டிவாக பேசினா கண்டிப்பாக சொல்லுங்கள். மேஷத்தில் சனி நீச்சமாகிறார். செவ்வாயான என்னுடைய அதிபதி மகரத்தில் உச்சம் பெறுகிறார். ஸோ சனியை அடக்கி ஆளக்கூடிய அளவுக்கு என்னுடைய ராசிநாதனுக்கு திறமை இருக்கிறது. அதனால் எளிமையாக இந்த 7.5 சனியில் நிறைய நல்லதுகள் எனக்கு நடக்கும் என்று நம்பிக்கையுடன் உறுதியுடன் சொல்லக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தால் மேஷராசி. நீங்கள் எக்ஸசைஸு ஹெல்த்தெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதில் நீங்கள் கோட்டை விட்டுட்டிங்கன்னா என்ன நல்லது நடந்து, என்ன பணம் என்ன இது உங்களுக்கு என்ன பிரயோஜனம். ஸோ அதில் ரொம்ப கவனமாக மேஷராசிக்காரர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். நிறைய நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். வேற்று மதத்தினால் அதிகமான நன்மைகள் ஏற்படும். சுபவிரய பிராப்தங்கள் அற்புதமாக ஏற்படும். தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம். மன அழுத்தங்களுக்கு தீர்வது, தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வதெல்லாம் ஏற்படும். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த மீனத்தில் வரக்கூடிய சனி பயிற்சி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசிக்காரர்கள். 10ஆம் இடத்தில் இருந்த சனி 11ஆம் இடத்துக்கு வருகிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். ஸோ இந்த ராசி பலன்களிலே மேஷத்திலேருந்து மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ராசிகளில் ரிஷபத்துக்கு தான் அதிகமான நன்மைகள் உங்கள் ராசியில் சரியில்லை என்றால், ஏதாவது உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்திகள் சரியில்லை என்பதனால் உங்கள் குடும்ப ஜோதிடரை பார்த்து விடுவது நல்லது. ரிஷபராசிக்காரர்களுக்கு பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு, மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்பு, தேகாரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலிருந்து முற்றிலுமாக தெம்பாயிட்டு வரக்கூடிய அமைப்பு. திருப்பதி திருமலையில் பெருமாளை தரிசனம் செய்வது, ஒரு இரவு தங்குவது முக்கியம். மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை சிவன் பார்வதி தரிசனம் செய்வது, வில்வ இலையை கொடுப்பது முக்கியம். கோளர் பதிகத்தை கேட்க கேட்க அற்புதமான காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது ரிஷபத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண தடைகள் டக்குன்னு நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையலாம். என்ன தொழில் செய்கிறோம், என்ன உத்தியோகம் செய்கிறோம் என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்கள், கூச்சப்பட்டு கொண்டிருந்த ரிஷபராசிக்காரர்கள் விசிட்டிங் கார்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் டெவலப் ஆகிறதை கண்கூடாக பார்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்கள் வாகனத்தில் அதிகமான மாற்றங்கள், பதவி உயர்வு அதிகமான மாற்றங்கள், அரசியலில் அதிகமான ஆதிக்கம் பெறக்கூடிய ராசிகளில் ரிஷபம் வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியம், அவர்கள் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது, ஒரு இரத்தபந்த உறவுகள், சகோதர சகோதரிகள் உறவுகளில் கோபதாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய ரிஷபம் புத்திசாலிகள். பெரிய வெற்றி, பெரிய சந்தோஷம் இந்த சனிப்பெயர்ச்சியில் பெறக்கூடிய ராசிகளில் ரிஷபம் வரும். எல்லா விதமான சுபகாரியங்களும், எல்லா விதமான முதலீடுகளும்
கிடைக்கக்கூடிய ராசி ரிஷபம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். டக்கு டக்கென்று உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்த சனி 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு வருகிறார். அதே சமயம் ஜென்மகுரு விலகக்கூடிய காலகட்டம். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு ஒத்த தலைவலி எல்லாம் கவனமாக பார்த்துக்கொள்வது மிதுனத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பஞ்சவடி என்று திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் இருக்கக்கூடிய பஞ்சவடி அனுமன் கோயில் அதீதமான முக்கியம். மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அனுமன் வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடெல்லாம் உங்களுக்கு பெரிய வெற்றிகளையும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சக்கரத்தாழ்வாருடைய மந்திரங்களை கேட்பது, சுதர்சன சக்கரத்தினுடைய மந்திரங்களை கேட்பதெல்லாம் மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நிவர்த்தி ஏற்பட்டு அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, பழைய கடன்கள் பைசல் சாவது, தேகாரோக்கியத்தில் இருந்த பாதிப்பை நிவர்த்தி ஏற்படுவது, நல்ல மருத்துவரும் நல்ல மருந்துகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மிதுன ராசிக்காரர்களுக்கு டக்கு டக்குன்னு அனுகூலம் ஏற்படுவது, பூர்வீகத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படுவது, உத்தியோக ரீதியாக காணப்பட்டிருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவது, வேற்று மதத்தினால் அதிகமான ஆதாயங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். குறிப்பாக டிசம்பர் பிறகு வெளிநாடு, தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, கடல் கடந்த பயணங்கள் எல்லாம் டக்கு டக்குன்னு ஏற்படக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழிலில் இருந்த பிரச்சனைகள், தேவையில்லாத வார்த்தைகள் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது மிதுனத்திற்கு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழிலில் இன்னொரு தொழில் கிடைக்கின்ற, இன்னொரு படிப்பு கிடைக்கின்ற வரையில் அவசரப்படுவது, கோபப்படுவது கூடவே கூடாது என்பதை மிதுன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்வது அற்புதமான அமைப்பு. எனவே தொழில் பற்றிய ரகசியங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாமல், வேறொரு தொழிலோ உத்தியோகமோ வியாபாரமோ படிப்போ நமக்கு ஏற்படாமல் இருக்கக்கூடிய இதில் பேப்பர் போட்டு விடுகிறோம் என்றால் பெரிய சங்கடங்கள் ஏற்படலாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அதே போல் குடும்பத்தில் அந்நியருடைய உறவு, குடும்பத்தில் அந்நியர் தலையிடெல்லாம் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் வார்த்தைகளில் தென் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்கு சனி கஷேத்திரம் திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி போகின்ற வழியில் இருக்கிறது. அந்த கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, அபிஷேக விபூதி ஆராதனை குங்குமத்தை எடுத்துக்கொள்வதும், மாதத்தில் ஒரு சனிக்கிழமை விநாயகர் வழிபாடு கடகராசிக்காரர்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட, மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட, ஆங்ஸைட்டி கோபம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அஷ்டமத்தில் இருந்த சனி விலகக்கூடிய காலகட்டம், 9இல் சனி வந்து பார்க்கக்கூடிய காலகட்டம். எல்லாமே சீரும் சிறப்பும் கௌரவம் அனுகூலம் எல்லாம் ஏற்படும். பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம். கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலமாக மன உளைச்சல், சங்கடங்கள், அவமானங்கள், கை கெட்டியது வாய் கெட்டவில்லை என்று வண்டிகளில் பாதிப்பு, தேகாரோக்கியத்தில் பாதிப்பு, முதுகு தண்டுவடத்தில் பாதிப்பு, அடிவயிறில் பாதிப்பு, கழிவு பாதையில் பாதிப்பு என்று சிலருக்கு சர்ஜரி எல்லாம் ஆகியிருக்கும். எல்லாமே எல்லாவற்றிலிருந்து மீண்டு வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். இருந்தாலும் செரிமான கோளாறு, மலக்குடல் கோளாறு, பெருங்குடல், சிறுங்குடல், மலக்குரல், அதே போல் இந்த சொல்வார்கள் இந்த ப்ரோபயாட்டிக் என்று, அதுபோல் பாதிப்பு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக நல்ல மருத்துவரை பார்த்து கொள்ளுங்கள். எளிய முறையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான முறையில் அதை சரி செய்வதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் புத்திசாலிகள். தனிப்பட்ட முறையில் வாக்குஸ்தானத்தில் கேது இருப்பதனால் வார்த்தைகளில் மட்டும் டிசம்பர் வரை சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மைகளை ஏற்படுத்தி தரும். கடகராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயம் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். 9ஆம் இடத்தில் வாக்கியபடி வரக்கூடிய சனி பகவான் 2.5 ஆண்டு காலம் சிறப்பான பலனை அதிகமாக தருவார். அறுவடை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆவேசத்தால் கெடுத்துக்கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். கண்ட சனி என்று சொல்லக்கூடிய, கண்டக சனி என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அஷ்டமத்துக்கு வருகிறார். ஏற்கனவே 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இருக்கிறச்சவே
உங்கள் மீது பாசம் கொண்டவர்கள், உங்கள் துணை அல்லது துணைவியார், காதல் அமைப்பில் எல்லாவற்றிலும் நீங்களாகவே ஏதாவது ஒரு தகராறோ அல்லது மன வருத்தமோ, நீங்கள் ஏதோ உங்களை எல்லோரும் ஏமாத்துகிறார்கள் என்ற ஒரு எண்ணத்துக்கு போய் நல்ல உறவுகளிடம் தகராறு செய்து சிறிது வெளியில் போயிருப்பீர்கள். இப்பொழுது அஷ்டமத்தில் வருகிறார். குறிப்பாக 24 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்கள், கிட்டத்தட்ட 72 வயது வரை இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருப்பதும், கால்களில் மிக கவனமாக பார்த்து கொள்வதும், முதுகுத்தண்டோடும் கழிவுகள் தான் பெரிய சிக்கலாகிவிடும். படிக்கட்டுகளில் லேடிஸாக இருப்பவர்கள், பெண்கள் இந்த ஹீல்ஸ் போடுவது தயவுசெய்து வேண்டாம். ஃபோன்களில் மிக கவனமாக இருப்பதும், எஸ்கலேட்டரில் ஏறுகின்ற சமயத்தில் இறங்குகின்ற சமயத்தில் உங்கள் கவனத்தை திசை திருப்பி அந்த சாரி கீறி அதில் காலில் மாட்டிக்கொள்வதெல்லாம் ஏற்படலாம். வழுக்கலான இடங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். காலாஸ்திரிக்கு செல்வது அற்புதமான அமைப்பு ஏற்படும். மாதத்துக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை துர்கை வழிபாடு நன்மை ஏற்படுத்தி தரும். தேகாரைக்கும் உடற்பயிற்சி, மனம் விட்டு பார்த்து பேசிக்கொள்வது, தவறே இல்லை என்றாலும் அவர்கள் தவறு செய்திருந்தாலும் மன்னித்து அருள்வது, எல்லாரிடத்திலும் அரவணைத்து கொள்வது, தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக அவசரத்தனத்தை காட்டவே கூடாது. அவசரத்தனம் காட்டக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் பெரும் கஷ்டங்களையும் பெரும் நஷ்டங்களையும் பாதிப்புகளையும் அடையக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் சிறிதளவுக்கு அதீத கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் என்பதை மறந்து விடாதீர்கள். சிம்மராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்ட வேண்டாம். உங்களுக்கு கடந்த காலம் வரைக்கும் யோசித்து பாருங்கள். இது நாள் வரை யார் உங்களுக்கு சந்தோஷங்களோ அல்லது உங்கள் மீது அக்கறை கொண்டவர்களோ இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு உங்களுக்கும் ஏதாவது ஒரு இடைவெளி ஏற்பட்டிருந்தாலும் அந்த இடைவெளியை குறைத்து நீங்களாகவே போய் சரண்டராகி உங்களை பார்த்து கொள்ளுங்கள், பாதுகாத்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் அஷ்டமத்தில் உங்களுக்கு அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன் என்று உங்களுக்கு ஒரு தேன் தடவை வார்த்தைகளை பேசி ஏமாற்றியவர்கள் அம்போ என்று இருக்கிறதையும் பிடுங்கி விட்டு விடுவார்கள். கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். 6ஆம் இடத்தில் இருந்த சனி 7ஆம் இடத்துக்கு வருகிறார். 7ஆம் இடம் என்பது கண்டக சனி. கண்டக சனியில் இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் மேல்மலையனூர் செல்வதும், ஞாயிற்றுக்கிழமை இஷ்டப்பட்ட அம்மன் வழிபாடு, அம்மனுடைய பாடல்கள், துர்க்கை கவசம் கேட்பதெல்லாம் கண்ணிக்கு நன்மை தரும். சர்வ சத்ரு நாசம், சர்வ ரோக நாசம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சனி என்பவன் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக உடன் இருப்பவர்களை யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். அப்படி உங்களுக்கும் அவர்களுக்கும் பகை இருந்தாலும் சமாதானம் வெள்ளை கொடி காட்டிவிட்டு சரண்டராயிட்டு கொள்ளுங்கள். நன்மை ஏற்படுத்தி தரும். கோளர் பதிகத்தை கேட்பதோ சொல்வதோ அல்லது யூடியூபில் கேட்பதோ அலெக்சாவில் கேட்பதோ மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக கை கட்டியது வாய் கட்டவில்லை என்று ஏற்பட்டுவிடும். கவனமாக இருங்கள். சர்வ சத்ரு நாசம், வேற்றுமொழியில் அதிகமான அனுகூலங்கள் ஏற்படுவது, வேற்று மதத்தினரால் ஆதாயம் பெறுவது, கடல் கடந்த தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். திருமண தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, பிரிந்த தம்பதியினர் ஒன்று ஆறக்கூடிய அமைப்பு, திருமண தடை, புத்திர சந்தான தடை, சுபகாரிய தடைகள் எல்லாம் ஜூன் மாதத்திலிருந்து அணிவகுத்து தயாராக இருக்கிறது உங்களுக்கு செய்வதற்கு. அதை சரி செய்து கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் புத்திசாலிகள். அடுத்ததாக வாக்கியப்படி சனி பயிற்சியில் துலாம் ராசி. 5ஆம் இடத்தில் இருந்த சனி 6ஆம் இடத்துக்கு வருகிறார். உங்கள் ராசியில் தான் சனி உச்சம் பெறுகிறார். மற்ற 2 இடத்திலும் மகரத்திலும் கும்பத்திலும் ஆட்சி பெறக்கூடிய சனி துலாம் என்ற சுக்கிரன் வீட்டில் உச்சம் பெறுவார். அப்போ எவ்வளோ வலிமையான ஒரு ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள்.
6ஆம் இடம் சனி என்றாலே சத்ருநாசம், ரோகநாசம், கடன் அமைப்பில் நிவர்த்தி எல்லாமே நன்றாக இருந்தாலும் உடற்பயிற்சி கண்டிப்பாக வேணும். ஏன் வேணும்? துளாராசிக்காரர்களுக்கு சனி உச்சமாகிறார். சனி உச்சமாகிற ராசிக்காரர்கள் எப்பொழுதும் முதுகு தண்டுவிடத்தை கோளாறு கொடுப்பார். அதனால் உங்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது முதுகு தண்டுவிடம். ஒவ்வாமை என்று சொல்லுவோம், அலர்ஜி, ஒரு விதமான பயம், என்ன பயனே தெரியாது. கமலஹாசனை மாதிரி வேல் வைத்து கொண்டு சுற்ற வேண்டியது தான் பயம். அதுபோல் ஒரு ராசி. அதனால் உடற்பயிற்சி, சுற்றி நல்ல நண்பர்கள், பாசிட்டிவ் எனர்ஜி எப்பொழுதும் வைத்து கொண்டால் துளாராசிக்காரர்கள் எப்பொழுதும் ஜெயம்தான். ஸோ இந்த சனி பயிற்சி மட்டும் இல்லை, எல்லோருக்கும் எப்பொழுதும் நன்மை தரும். பட்டீஸ்வரம் துர்க்கை, மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை புற்றுள்ள அம்மன் வழிபாடு. துளாராசிக்காரர்களுக்கு அடுத்த 2.5 ஆண்டு காலம் வாக்கியபடி எல்லா விஷயத்திலும் ஏற்றங்கள் காணப்படுகிறது. இடம் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் எல்லாம் காணப்படுகிறது. வயிற்று உபத்திரத்தையும் முதுகு தண்டுவிடத்தையும் சிறிது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியாரை பற்றி யார் எது சொன்னாலும் கேட்டுக்கொள்ளாதீர்கள். அவர்கள் ஏதாவது ஒரு கோபத்தில் உங்கள் மீது காட்டினாலும் எங்கேயோ இருக்கிற வெளியில் இருக்கக்கூடிய டென்ஷன் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உங்கள் மீது அவர்களுக்கு எந்த வன்மமோ எந்த கோபமோ கிடையாது. அதை பெரிதாக ஆக்கி கொண்டு நல்ல ஒரு காலகட்டத்தை, நல்ல ஒரு அற்புதமான சனி பயிற்சியை எடுத்துக்கொள்ளாதீர்கள். வார்த்தைகளில் மட்டும் அழுகிறது, கோபப்படுறது, கத்துறது மட்டும் கூடாது. துளாராசிக்காரர்களுக்கு அற்புதமான சனி பயிற்சி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரை 4ஆம் இடத்தில் இருந்த சனி 5ஆம் இடம் வருகிறார். 5ஆம் இடம் என்றாலே பூர்வ புண்ணியம். ஸோ பூர்வ புண்ணியம் என்றாலே குழந்தைகள் விஷயத்தில் அதீத கவனம். பிள்ளைகளுடன் சண்டை, பிள்ளைகளுடைய கோபதாபம், பிள்ளைகளை கத்துவது, பிள்ளைகளை திட்டுவது, பிள்ளைகளை முறைத்து கொள்வது, பிள்ளைகள் உங்களிடத்தில் ஏதாவது கடும் கோபங்கள் காட்டினால் அவர்களுக்கு சரிக்கு சமமாக நிற்கிறதெல்லாம் கூட. அபிராமி அந்தாதியில் 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை அடுத்த 2.5 ஆண்டு காலம் உச்சரிப்பு செய்வது நீங்கள் தான். அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. அதே சமயம் குருவானவர் 9ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ஜூன் மாதம், ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து பெரிய ஆஹா ஓஹோ என்று இருக்கக்கூடிய ராசிகளில் விருச்சகம் வரும். சந்திரன் நீச்சமாகக்கூடிய ராசி. அதனால் மனக்குழப்பங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும். யோகாவை வாழ்க்கையில் 12 ராசியில் யார் கற்றுக்கிறார்களோ இல்லையோ, விருச்சக ராசிக்காரர்கள் சந்திரன் நீச்சம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடக ராசிக்காரர்கள் சந்திரன் ஆட்சி கற்றுக்கொள்ள வேண்டும். ரிஷப ராசிக்காரர்கள் சந்திரன் உச்சம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் சந்திர நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சந்திரன் என்றாலே மதி மாறி மாறி விடுவார். அதனால் விருச்சக ராசிக்காரர்கள் மதியை மட்டும் சரியாக வைத்து கொண்டால் யோகங்கள் கிடைக்கும். அசையாமசையா பொருள் சேர்க்கை கிடைக்கும். புதிய முதலீடுகள் கிடைக்கும். அனுகூலங்கள் கிடைக்கும். தனம், குடும்ப, வாக்கு அனுகூலங்கள் ஏற்படும். இடமாற்றங்கள் கிடைக்கும். நல்ல விஷயங்கள் கிடைக்கும். திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு மறுமண அமைப்பு கிடைக்கும். புத்திர சந்தானங்கள் கிடைக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வைத்தீஸ்வரன் கோயில்களுக்கு செல்வது, மாதத்தில் ஒரு செவ்வாய் முருகர் வழிபாடு செய்வது, சுப்பிரமணிய புஜங்கத்தை மனதார கேட்பது விருச்சகத்துக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் யோக பலத்தையும் நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சி வாக்கியபடி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தில் மட்டும் அதீத கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தகராறு செய்தீர்கள் என்றால் அடுத்த 2.5 ஆண்டு காலம் வெளியிடத்தில் கான்சன்ட்ரேட் செய்து முன்னேற முடியாமல் தகராறிலே போகும். அதில் மட்டும் கவனம். குடும்பத்தில் வெள்ளைக்கொடி காட்டுவது, உறவுகளில் வெள்ளைக்கொடி காட்டுவது உங்களுக்கு தலையாய் கடமை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. திருச்செந்தூர் செல்வது, மாதத்தில் ஒரு வேலைக்கிழமை மகான்கள் தரிசனம் செய்வது, குங்குமம் போட்ட தண்ணியை கொதிக்க வச்சு தினமும் பருக 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 குரு அருளை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியம். சும்மா சர்க்கரையை போட்டு தின்றது, ஸ்வீட்டை போட்டு தின்றது, சர்க்கரையை முழுங்கிறது, இட்லிக்கு தொட்டுக்கிறது, சாம்பாரில் போட்டுக்கிறது, இதெல்லாம் கூடாது. கண்டிப்பாக சர்க்கரை இல்லாத உணவுக்கு மாறுங்கள். நேச்சுரலாக மாறுங்கள். சர்க்கரையை அறவே தள்ளி வைத்து கொள்ளுங்கள். உடற்பயிற்சி செய்யணும். 3லிருந்து 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம சனி. அதனால் சனி 4ஆம் இடத்தில் வருகிறான்றெல்லாம் அஷ்டமத்தில் பாதி கொடுப்பார் பிரச்சனைகள் என்பதுக்கு அர்த்தம். உடற்பயிற்சி செய்து கொள்ளுங்கள். யாரிடத்திலும் வேலைக்காரர்களோ குடும்பத்திலோ துணையோ உறவுகளிலோ தகராறு வேண்டாம். மனதுக்கு பிடித்த இடத்திற்கெல்லாம்
துணை அல்லது துணைவியாருடன் பிள்ளைகளுடன் சந்தோஷமாக இரத்த பந்த உறவுகளுடன் போயிட்டு வாங்க. ஜாலியாக இருக்க பாருங்கள். ரொம்ப வருத்தப்படாதீங்க. வாய் கட்டுப்பாடு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். அதே சமயம் அபிர்தமான அனுகூலம், தனம், குடும்பம், பணவரவு, சுபவிரியம், செலவுகளுக்கு பஞ்சமில்லாமல், எடுத்த காரியத்தில் ஜெயம், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி, தொழில் நிமித்தமாக உத்வேகம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், யோக பலத்தையும் யாக பலத்தையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். செல்வாக்குகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக மனதில் பொறுமையாக இருந்தால் அத்தனை விஷயங்களும் கிடைக்கும். ராகு டிசம்பர் வரை உங்களை இருந்து காப்பாற்றுவதும், முடிந்தால் ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரையை தவிர கோதுமை தவிடு வெல்லம், கோதுமை மாவு வெல்லம், கோதுமை சப்பாத்தி வெல்லம் கொடுக்க தனுசு ராசிக்காரர்களுக்கு தடைகள் தவிடுபடியாக்கும். ஞான மார்க்கங்கள், தெய்வீக மார்க்கங்கள், குலதெய்வ கோயில்கள், கைங்கரியங்கள் எல்லாமே செய்யக்கூடிய ராசியில் தனுசு வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். உடற்பயிற்சி மட்டும் மறந்து விடாதீர்கள். அதுக்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் கடுமையான பயிற்சியெல்லாம் வேணாம். ஜாலியாக செய்யுங்க. ஸ்ட்ரெச்சிங் செய்யுங்க. இந்த பெண்டிங் ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் காலை வலிமைப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை செய்வது தனுசுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலங்கள், பிள்ளையார்பட்டி, பிள்ளையாரை பிடித்து கொள்வது கண்டிப்பாக அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். சனிக்கிழமையில், மாதத்தில் ஒரு கிழமை சனிக்கிழமையில் விநாயகரையும் அனுமனையும் தரிசனம் செய்வது, காரிய சித்தி மாலை என்ற மந்திரத்தை சொல்வது. மகரத்துக்கு என்னடா இந்த சனி பயிற்சி வாக்கியபடி ஸ்பெஷல் என்றால், 7.5 சனிகளிலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய ராசியில் மகரம் வருகிறது. மகரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்றால் உங்களுக்கு செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ராசி. அதனால் நிலம் சம்மந்தப்பட்ட, வீடு சம்மந்தப்பட்ட, மண் சம்மந்தப்பட்ட, விவசாயி சம்மந்தப்பட்ட, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் சம்மந்தப்பட்ட, இராணுவம் சம்மந்தப்பட்ட, அரசியல் சம்மந்தப்பட்ட, அரசுத்துறை சம்மந்தப்பட்ட, மீடியாத்துறை சம்மந்தப்பட்ட எல்லா தடைகளும் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்களுக்கு. இந்த சனி பயிற்சி அனைத்தும் அள்ளி கொடுக்கக்கூடியதற்கு தயாராக இருப்பதை கண்கூடாக பார்க்கலாம். லாபங்கள் ஏற்படும், வசந்தங்கள் ஏற்படும். குரு பார்வைக்குள்ளாக வருகிறீர்கள் என்பதனால் திருமண தடை, புத்திர சந்தான தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை, கௌரவ தடை எல்லாம் போகும். மனதில் ரொம்ப நாட்களுக்கு பிறகு சந்தோஷமாக தூங்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுத்தக்கூடிய ராசி யார் என்றால் மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அடக்கி வாசிப்பது நன்மை தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதையும் மகர ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக 2ஆம் இடத்தில் ராகுவும் 8ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் வண்டிகளில் பயணங்களில் உயரமான இடங்களில் வித்தைகள் காட்டாதீர்கள். புது அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது, வாகனத்தில் கவனமாக இருப்பதும், உயரமான இடங்களில் வேலை செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அதீத கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். மன அழுத்தம் ஏற்படாமல் டிசம்பர் மாதத்திலிருந்து இப்பொழுதே ப்ரோபயாட்டிக்கான உணவுகளை அதிகமாக உங்கள் டாக்டர் இடத்தில் கேட்டு பழைய சோறு, தயிர், மோர் என்றெல்லாம் சாப்பிட்டு கொள்வது நன்மைகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மகர ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். அடுத்ததாக இந்த வாக்கியப்படி சனிப்பயிற்சியில் பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். ஜென்ம சனி விலகுது இருந்தாலும் 7.5 சனியில் இன்னும் 2 ஆண்டு காலம் இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே மிக மிக கவனமாக உடற்பயிற்சி செய்து பார்த்துக்கொள்வதும், அடிவயிறு, கழிவுகள், முதுகு தண்டுவடம், ஷோல்டர் பெயின், முட்டிகள், பாத நகங்கள் வரை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். பெடிக்கூர் மேனிக்கூர் செய்கின்ற சமயத்தில் தெரியாத நபர்களிடத்தில் போய் அவர்கள் நகங்களை கண்ட இடத்தில் வெட்டி உள்ளே போயிட்டு வளர்ந்து பெரிய சிக்கலாகிவிடும். சுகர் பேஷண்ட்டாக இருக்கவர் இந்த பெடிக்கூர் மேனிக்கூர் கால்களில் மசாஜ் செய்வது மிக மிக கவனமாக பார்த்து கொள்வதும், உடற்பயிற்சி, ஸ்கிப்பிங் ஆடுவது, ஸ்ட்ரென்தனிங் செய்வதெல்லாம் மிக மிக முக்கியம் என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். திருவண்ணாமலைக்கு செல்வதும், ஞாயிற்றுக்கிழமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவனும் அனுமனியும் தரிசனம் செய்வதும் சந்தோஷமான பலனை ஏற்படுத்தி தரும். இந்திராட்சி கவசம், இந்திராட்சி சோத்திர மந்திரங்களை கேட்க நன்மை தரும். வார்த்தைகளில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். காது, மூக்கு, தொண்டை விஷயத்திலும் கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். கழிவு பாதையில் மட்டும் சிறு உபத்திரம் இருந்தால் நீங்களாகவே மருந்து எடுத்துக்கொள்வது, நீங்களாகவே அதற்கேற்ற மாதிரி லேகியங்களை சாப்பிடுவதெல்லாம்
கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 6ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு கண்டிப்பாக வயிற்று உபத்திரத்தை ஏற்படுத்துவார். கவனம் கவனம், யார் சொன்னாலும் நம்பாதீர்கள். அதே போல் மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவு விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருந்தாலும் திருப்தி, அதில் பிரச்சனைகள் தீர்ந்து சந்தோஷ அமைப்பு, ப்ரமோஷன் வாங்குவது, அரசு துறையில் ஏற்றங்கள் காணப்படுவது, திடீர் புது பொறுப்புகளுக்கு வருவது, நீங்கள் எடுத்த முடிவு கரெக்ட் என்று சொல்வது, மறைமுக எதிரிகள் விஷயத்தில் மட்டும் சிறிது அடக்கி வாசியுங்கள். அவர்கள் பற்றி தவறாக எதையாவது சொல்லி மாட்டிக்கொள்வது பெரும் சிக்கலையும் பெரும் கஷ்டத்தையும் பெரும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை கும்பராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெறுவீர்கள். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், குடும்பத்தில் புது வரவுகளுக்கு வரக்கூடிய பிராப்தங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியில் கும்பராசிக்காரர்கள் ஆயில் புல்லிங் செய்யக்கூடிய ராசிகளில் கும்பராசிக்காரர்கள் வருகிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வாக்குவாதத்தில் யாரிடத்திலும் வேண்டாம். வார்த்தைகள் விஷயத்தில் அதீத கவனம். புதிதாக பழகுபவர்களிடத்தில் கவனம் கவனம் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசியில் தான் சனி பகவான் வருகிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். உங்கள் ராசிக்கு விருந்தாளியாக வரக்கூடிய சனி பகவானுக்கு நாமக்கல் நரசிம்மரையும் நாமக்கல் ஆஞ்சநேயரையும் போய் தரிசனம் செய்வதும், அந்த கோயிலில் நடைபெறக்கூடிய அன்னதானத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்வதும், மாதத்தில் ஒரு வேலைக்கிழமை தட்சிணாமூர்த்திகளுக்கு பசுனை கொடுப்பதும், தீபம் ஏற்றுவதும் விசேஷமான பலனையும் அனுகூலத்தை தரும். அடிவயிறு, கீழ் முதுகு தண்டுவடத்தில் மட்டும் உபத்திரம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது, உடற்பயிற்சி அதிகமாக செய்து கொள்வது, கழிவுகள் ஒரு நாளைக்கு கூட தேங்காமல் பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம். சுபகாரியங்கள், சுப விஷயங்கள், அனுகூலங்கள், நல்லது நடப்பது, திருமண தடைகள் எல்லாமே ஏற்படும். என்னடா ஜென்மசனியில் செல்வி இவ்வளோ அடுக்கி கொண்டே போகிறார் என்றால் நல்ல விஷயங்கள் தான் நடைபெறும். சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது, இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள், மன அழுத்தம் தீர்வது, தேகாரோக்கியத்தில் ரொம்ப நாட்களாக தொந்தரவு கொடுத்திருந்த ஒரு விஷயம் தீரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவது, சரியான மருத்துவர் கிடைப்பது, சரியான மருந்துகள் கிடைப்பது, கடல் கடந்த பயணங்கள் ஏற்படுவது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படுவது, வேற்று நாட்டுக்கு செல்ல வேண்டும், பாஸ்போர்ட்டே எடுக்காத மீனராசிக்காரர்கள் பாஸ்போர்ட் எடுத்து கண்டிப்பாக விருந்தாளிகளாக செல்வது, உங்கள் காசே போடாமல் உங்களுடைய கம்பெனியை உங்களுக்காக செலவு செய்வது, நண்பர்கள் செய்வது, புது வேலை கிடைப்பது எல்லாமே ஏற்படும். பழைய பிரச்சனைகள் தீர்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் ஏற்படுவதும், ஞான மார்க்கம், தெய்வ மார்க்கம், தெய்வ லோகத்தில் இருக்கக்கூடிய தொடர்புகள் ஏற்படுவது, ரிஷிகள் தொடர்புகள் ஏற்படுவது, சித்தர்கள் தொடர்பு ஏற்படுவது, மகான்களுடைய ஆசீர்வாதங்கள் ஏற்படுவது என்று அள்ளிக்கொண்டே போகக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். ஜென்மசனி என்று வந்துவிட்டது என்று மூளையிலே முழங்கிக் கொண்டு அதை சொல்கிறார்கள் இதை சொல்கிறார்கள் என்றெல்லாம் தினமும் காலையிலிருந்து ராத்திரிக்குள் தூங்குவதற்கு முன்பாக உடற்பயிற்சி செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் சகலத்திலும் வெற்றி ஏற்படும், சகலத்திலும் ஜெயம் ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக அதீதமான முன்னேற்றங்கள் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், தொழிலில் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் அதீத கவனம். அபிராமி அந்தாதில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிக்க வேண்டும். இனி ராசிநாதனான குரு 5ஆம் இடத்தில் வந்து உங்களை 9ஆம் பார்வையாக விசேஷ பார்வையாக பார்த்தாலும் 5ஆம் இடத்தில் கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் பிள்ளைகளுடைய வண்டி வாகனங்கள் தொடர்புகள் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தில் மட்டும் கவனமாக பார்த்து கொள்வதும். அபிராமி இருக்கிறீர்கள், எதற்கு பற்றியும் கவலை வேண்டாம். அபிராமி 40, 59, 75 கடைசியாக வரப்போக்கூடிய 100 பயன் என்று சொல்லக்கூடிய ஆத்தாலயங்கள் அபிராமி இல்லை. எண்டமெல்லாம் புத்தாலே மாதுளம் பூநிறுத்தாலே பூயிடங்க காத்தாலே அங்கு சம பாசம் குசுமு கர்மு அங்கை சத்தலை முக்கனே தொழுவோருக்கு ஒரு தீங்கிலே என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய கடைசி பாடலை தினமும் உச்சரித்து தூக்கத்திலும் உச்சரிப்பது, எழுந்துக்கிறிச்சும் உச்சரிப்பது, பல்லு விளக்குறதுலேருந்து தூங்க வரைக்கும் உச்சரிக்க எல்லா விதத்திலும் ஏற்றங்களும் சந்தோஷம் அஷ்டலட்சுமி கடாட்சமும் ஏற்படும். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த வாக்கியத்தின்படி 6/3/2026 என்று வரக்கூடிய சனிப்பெயர்ச்சிகளுக்கு உண்டான பலன்களும் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு உண்டான பலன்களும் அதற்கு உண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். இதுவரை இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த 5G தமிழ் மொழி நிர்வாகத்திற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் நேயர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். இந்த முதல் நிகழ்ச்சி வெற்றிகரமான நிகழ்ச்சியாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றிகள் பல, வணக்கங்கள் பல.